ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கின் போர் சூழல் காரணமாக உலகளவில் எழுந்துள்ள வலுசக்தி நெருக்கடி மற்றும் அது இலங்கையின் வலுசக்தி துறை மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விரிவாக கலந்துரையாடிய ஜனாதிபதி இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவருக்கு விளக்கமளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ரவுஃப் ஹக்கீம், மனோ கணேசன் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் நாளையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் கொலன்னாவை முனையத்திலிருந்து பவுசர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இன்று காலை கொலன்னாவை முனையத்துக்கு வருகை தந்த எரிபொருள் பவுசர்கள் எரிபொருள் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் இவ்வாறு திரும்பிச் சென்றுள்ளன. இந்நிலையில் இன்றைய தினம் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுமா என்பது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இடம்பெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய நாளுக்காக பதிவு செய்யப்பட்ட எரிபொருட்கள் நேற்றிரவே விநியோகிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு வரை 10,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான டீசலை நாங்கள் விநியோகித்தோம். அதேபோல் 7,000 மெட்ரிக் டன் பெட்ரோலையும் விநியோகித்தோம். சாதாரணமாக ஒரு நாளைக்கு நாங்கள் 4,880 மெட்ரிக் டன் டீசலையே விநியோகிப்போம். அந்த வகையில் நேற்றைய தினம் 2 மடங்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நேற்று மற்றும் இன்று ஆகிய தினங்களுக்கு அனுப்ப வேண்டியிருந்த அனைத்து முன்பதிவு ஓர்டர்களையும் நேற்றிரவுக்குள்ளேயே நாங்கள் அனுப்பி வைத்துவிட்டோம். இன்று காலை வேளையில் அத்தியாவசிய சேவைகள், டிப்போக்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் விமான எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றுக்கே முன்னுரிமை அளித்துள்ளோம். அதற்கு மேலதிகமாக இன்று பிற்பகல் அளவில் ஏதேனும் இடங்களுக்கு தேவை ஏற்படின் அந்த இடங்களுக்கு விநியோகிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எமது சப்கஸ்கந்த, கொலன்னாவை மற்றும் முத்துராஜவெல ஆகிய 3 பிரதான முனையங்களும் தற்போது திறக்கப்பட்டு எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வருகிறது. எவ்வாறாயினும் விநியோகஸ்தர்களால் இன்றைய தினத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த முன்பதிவுகள் அனைத்தையும் நேற்றிரவே நிறைவு செய்ய நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஒரு பவுசரை நிரப்பி வைத்திருப்பதற்காக நாங்கள் எரிபொருள் வழங்குவதில்லை. இன்று பிற்பகலளவில் நிலைமையை அவதானித்து தேவைப்படின் இன்று மாலை அல்லது நாளை காலை தேவையான அளவு விநியோகிப்போம். மே மாதம் முதல் வாரம் வரை எம்மிடம் எரிபொருள் கையிருப்பு உள்ளது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பின் கொத்தியாப்புளை பகுதியில் நேற்று முன்தினம் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட பெண் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள கிணற்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். காலை வேளையில் குறித்த பகுதியை கடந்த சிலர் பணிகளுக்கு செல்லும் போது பொது கிணற்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டு அதற்கு அருகில் சென்றுள்ளனர். அப்போது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் மூழ்கிய நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் பெண் தான் தனது குழந்தையுடன் செல்லும் போது கொத்தியாப்புளை பகுதியில் நேற்று முன்தினம் கடத்தப்பட்டதாகவும் பின்னர் தாக்கப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்போது குழந்தை வயல்வெளி பகுதியில் இருந்த நிலையில் அங்குள்ளவர்கள் குழந்தையை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கிணற்றில் உள்ள மற்றொரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது கடந்த மாதம் வெள்ளாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40 வட்டை பகுதியில் காணாமல் போன பெண்ணாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட காலணியை கொண்டு உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டுள்ளனர். ஆனால் முறையான பிரேத பரிசோதனை மற்றும் DNA சோதனைக்கு பிறகு அடையாளம் உறுதி செய்யப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது கொக்கட்டிச்சோலை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நான் வரக்கூடாது. வரும்போது வயலுக்கு கூட்டாளி வந்து சொன்னார், கிணத்துக்கு சத்தம் கேட்காமட்டு. சத்தம் கேட்க நான் சொன்னேன், இல்லை அப்படி சத்தம் கேட்காமட்டார். போய் பார்த்தேன், ஒரு பொடி கிடக்கு, ஒரு ஆள் உயிரோட இருக்குது. நம்ம கூட்டாளிகளுக்கெல்லாம் கோல் அடித்து ஒரு போலீஸாக்கள் 119 கோல் பண்ணேன்.
கோல் பண்ணவங்க சொன்னாங்க வருதாங்கன்ட்டு அப்புறம் போலீஸ் வந்தவர் நாங்கள் தான் கயிறு போட்டு ஒரு ஆளை காப்பாற்றி இதிலே மிகவும் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. கும்பல் ஒன்று, அதாவது மிகவும் மோசமான செயல்பாட்டிலே ஈடுபடுகின்ற ஒரு கும்பலினால் இது நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதை உடனடியாக விசாரணை செய்து இப்படியான செயல்பாடுகளை உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த வெளிப்பிரதேசங்களில் இருக்கின்றவர்களை கடத்தி கொண்டு இப்படியான ஒரு திட்டமிட்ட காரியங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக அவர்களுக்கான தண்டனையை மிக விரைவிலே இந்த அரசாங்கம் போலீசார் விசாரணை செய்து அவர்களுக்கான நீதி முன் நிறுத்தி தண்டனையை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நீர்கொழும்பு போருத்தொட்ட பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 76 இந்தோனேசிய பிரஜைகள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அதன் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சுற்றுலா விசா மற்றும் வணிக விசா வசதிகளின் கீழ் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர்களில் 36 பேரின் விசா காலம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய 40 இந்தோனேசியர்களும் விசா நிபந்தனைகளை மீறி சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதுடன் அவர்களில் 6 பேர் பெண்களாவர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜவின் அறிவுறுத்தலின் பேரில் இவர்கள் தற்போது வெளிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை விரைவில் நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள் காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 947726311930. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.